السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனின் அளப்பெரும் கிருபையால் புனித மிகுந்த இஸ்லாத்தை நமது வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை நமக்கு மிக பிரம்மாண்டமான பேரொருளாக நமது வாழ்நாளில் தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏனைய மதத்தவர்களால் பின்பற்றப்படுவது அதிகமாக இல்லை. ஏனைய மக்களுக்கு இது மாதிரியான பேரருள் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நாடியவர்களுக்குத்தான் இந்த நேரு வழியை பரிசாக கொடுக்கிறான். அந்த வகையில் இறைவனுடைய நாட்டத்தால் நாம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். நம்முடைய சமகாலத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய பல மக்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மதத்தில் மார்க்கத்தில் இருப்பார்கள். கண்கூடாக பார்ப்போம். நாம் ஏதோ இஸ்லாத்திற்கு வருவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை, நாம் அதிகமாக உழைப்பை சிந்தவில்லை, நாம் அதிகமாக தேடுதல் வேட்டையில் இறங்கவில்லை. நமக்கு இஸ்லாம் இன்றைக்கு வாழ்வியல் வழிகாட்டியாக, வாழ்வியல் கோட்பாட்டினுடைய நெறியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் நாம் எந்த ஒரு முயற்சியும் இதற்காக செய்யலை. இறைவன் போட்டிருக்கிற பிச்சை தான். இறைவன் அந்த வகையில் தான் தனது திருமறையில் பேசும்பொழுது தன் நாடியவர்களுக்கு இந்த நேர்வழியை கொடுப்பதாக சொல்லித் தருகிறான். நேர்வழி கொடுக்கப்பட்ட ஒரு மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால் இந்த நேர்வழியை முழுமையாக பயன்படுத்தணும். இந்த நேர்வழியில் முழுமையாக முழு மூச்சோடு கடைசி காலகட்டம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை பயணிக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளணும். மார்க்கம் நம்மை விட்டு அகலாமல் நகலாமல் போக வேண்டும் என்றால் முழு மூச்சோடு இஸ்லாத்தை நம்முடைய செயல்பாட்டில் காட்டணும். சும்மா சொல்லளவில் அல்ல. வாயு சவடாலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா பேசிவிட்டு செல்லவில்லை. ரசூலுல்லா சொன்ன சொற்களை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்த மக்களை தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியல் கோட்பாட்டை, சொந்த வாழ்க்கையை சுயமாக அவர்கள் வாழ்ந்து கழித்த அந்த நாட்களை கண்காணித்து பார்த்து பார்த்துத்தான் ஏராளமான சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சூப்பரா பேசுறாரு, செமையா பேசுறாரு, அப்படி இனிக்க பேசுறாரு, ரைமிங்கா பேசுறாரு, இதை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்த சஹாபாக்கள் அதிகம் அல்ல. சொந்த வாழ்க்கையில ஒரு பேண்டாரா, நாணயத்தன்மையோடு இருக்கிறாரா, உண்மையை பேசுறாரா, கற்பொழுக்கம் உள்ளவா இருக்கிறாரா, பொய் பேசாம இருக்கிறாரா, ஒழுக்கம் அன்பு கரெக்டா இருக்குதா, அரண் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றாரா, அமலை ஏவுகிறாரே இவர் செய்கிறாரா, பாவத்தை விட்டு தடுக்கிறாரே இவர் செய்யாமல் இருக்கிறாரா என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் தான் அதிகம். ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தால், அந்த பண்பாட்டால், நாகரிகத்தால், பழக்க வழக்கத்தால் அதுவெல்லாம் ஈர்ப்பு விசையாக மாறி இஸ்லாத்தை நோக்கி வந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். பேச்சால் வந்தவர்கள் அல்ல, வாய் வீச்சால் வந்தவர்கள் அல்ல சஹாபாக்கள். ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து, ஒவ்வொன்றையுமே நுணுக்கமாக கண்காணித்து சரியாக இருக்கிறார், பெர்ஃபெக்டா இருக்கிறாரு என்று பார்த்துத்தான் இஸ்லாத்துக்கு வந்தான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? முதல்ல மக்கள் தன்னை பொய்யர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான், நபியே நீங்கள் மக்களிடத்தில் போய் கேளுங்கள், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், உங்களோடு 40 வருட காலம், உங்களோடு 14 காலமாக நான் வாழ்ந்திருக்கிறேனே, என் வாழ்க்கையை நீங்க பார்க்க மாட்டீங்களா என்று நபியே நீங்க போய் சொல்லுங்க.
உங்க வாழ்க்கையை தூக்கி போடுங்க என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அறிவுறுத்தி அனுப்புகிறான். ரசூலை தூக்கி போடுறாங்க. ஒரு பொய்யை காட்ட முடியல மக்களால். ஒரு நாணயத்தை கெடுக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பார்க்க முடியவில்லை. எதுவுமே சொல்ல முடியல மக்களால். இவர் நம்பிக்கைக்குரியவர் தான், இவர் சிறந்தவர் தான், பொய் பேச மாட்டார் தான், இவருடைய வாழ்க்கையில கற்பொழுக்கம் சார்ந்த எந்த குறைபாடும் இல்லை என்று மக்களே ஒப்புக்கொண்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு பெர்ஃபெக்டா வாழ்ந்தவங்க ரசூலுல்லாஹ். இந்த ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற எக்கச்சக்கமான அமல்கள் சும்மா சொல்லால் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாட்டால் இல்லை. அந்த வகையில் ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, இவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க, மலக்குமார்கள் இதற்கென்று தனியாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்பதை போன்று சில செய்திகளை நமக்கு சொல்லித்தராங்க. அந்த செயல்பாடெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் பெரிய அளவுக்கு பேசப்படுறது இல்லை. அமல்கள் சார்ந்து பேசக்கூடிய ஆளுங்கள் கூட இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நாட்டத்தை கண்ணோட்டத்தை செலுத்துவது கிடையாது. ஏதாவது மதுஹப் குப்பைகள்ல இருந்து எடுத்து எதையாவது வாசிக்கிறது, 2-3 வரலாறு சொல்லி அப்படியே கடந்து போகிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி மக்களை சீர்படுத்தி நேர்படுத்தக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு சமூகத்தில் ரொம்ப கம்மி, உண்மையிலே கம்மி தான். ரசூலுல்லாஹ்லாம் சஹாபாக்கள் சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹ் ஜும்மா மேடைகள்லாம் ஏறி நின்றால் அவர்களிடத்தில் ஒரு மிடுக்கு தன்மை காணப்படும், கண்கள் எல்லாம் சிவப்பாக மாறிவிடும், உடல் எல்லாம் ஏதோ ராணுவ படையை வழிநடத்தக்கூடிய தளபதியை போன்று ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஜும்மா மேடையிலையும் கர்ஜித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருந்துச்சு? உரை ஆற்றுவதாக இருந்தால் உரை வீச்சாகத்தான் இருக்கும். எடுத்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பொறுக்கி எடுத்து வீசப்படுகிற வார்த்தையாக இருக்கும். மக்கள்கிட்ட இருக்கிற தீமைகளை களைந்தெடுக்கிற வார்த்தையாக இருக்கும். உண்மைகளை போட்டு உடைக்கிற வார்த்தையாக இருக்கும். மக்களுடைய உள்ளங்களை துளைக்கிற வார்த்தையாக இருக்கும். இப்படி ரசூலுல்லாஹ் பேசினாங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான சும்மா உரை ஆற்றப்படுதா, பேசப்படுதா? ஏதாவது ஒரு ஸ்ரீதேவிகளுடைய வரலாறு எதையாவது போட்டு பேசிக்கிட்டு சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இது மாதிரியான நிலை ரசூலுல்லாஹ்ட்ட இல்லை. அந்த ரத்த ஓட்டம், அந்த உயிர் துடிப்பு, அதை மெருகேற்றுகிற விதமாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இப்போ பேசப்படுகிற விஷயங்கள் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது பேசுகிற வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது, வாழ்க்கை செயல்பாட்டில் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், வாழ்ந்து காட்டணும். அந்த ஒரு வைராக்கியத்தோடு ஒவ்வொரு உரையங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற எக்கச்சக்கமான அமல்கள்ல சில விஷயங்கள் இருக்கிறது. அண்டர்லைன் போட்டு அடிக்குறிப்பு போட்டு அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய சில அமல்கள் இருக்காது. இது மாதிரியான விஷயங்களுக்கு மலக்குமார்கள் பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த செயல்பாட்டை யார் செய்தாலும் சரி, அவர் கருப்பா இருக்கிறாரு, வெள்ளையா இருக்கிறாரு, பணக்காரரா இருக்கிறாரு, ஏழையா இருக்கிறாரு, அரபி பேசுறாரு, அரபி பேச தெரியாம இருக்கிறாரு, ஆலிமா இருக்கிறாரு, இறையச்சவாதியா இருக்கிறாரு, இறையச்சம் இல்லாம இருக்கிறார், இதெல்லாம் அப்புறம். இந்த செயல்பாடுகளை எந்த மனிதர்கள் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே இந்த மக்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். யார் செஞ்சாலும் சரி, சின்னவங்களா இருக்கிறாங்க, பெரியவங்க, இந்த பார்வையே கிடையாது. யார் செய்தாலும் மலக்குமார்கள் அப்பல் கற்றவர்கள், அவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், இறைவனுடைய நேரடி படைப்பிற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். அந்த மலக்குமார்கள் சில பேருக்கு பிரார்த்தனை செய்றாங்க. முதல்ல மலக்குமார்களை நம்புறது இஸ்லாத்தினுடைய தூண்கள்ல ஒன்று, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள், ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று. ரசூலுல்லாஹ் 6 விஷயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வை நம்பணும், வானவர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், மறுமை நாளை நம்பணும், விதியை நம்பணும். இந்த 6ஐயும் ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டால்தான் அவன் ஈமான்தாரியாக மாறுவான். இந்த 6ல ஒரே ஒரு விஷயத்தை கூட மறுத்தாலும் இவன் ஈமானை விட்டு வெளியேறிவிட்டான். இந்த பட்டியலில் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்தது, காட்டி தந்தது மலக்குமார்கள் என்கின்ற ஒரு படைப்பு. இந்த மலக்குமார்களை வைத்துத்தான் அல்லாஹ் ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த மலக்குமார்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த மலக்குமார்கள் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வால் இயங்க முடியும். இருந்தாலும் இறைவனுடைய அந்த ப்ரொசீஜர், இறைவனுடைய அந்த ஒரு படைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்லும் பொழுது, லா யஹ்ஸூன அல்லாஹ் மா அமரஹும், அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுமரூன், தனக்கு கட்டளையிடப்பட்டதை அவர்கள் செய்து முடிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதத்திற்கு ஒரு பாக்கியசாலிகளாக படைக்கப்பட்ட மகத்தான படைப்பிடம் தான் மலக்குமார்கள். இந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவது தெரியுதா? பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கல. ஆனா நீங்க பிரார்த்தனை செய்வதற்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கிறது. அதுல இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு அடிப்படையான கோட்பாடு,
வாழ்நாள் முழுவதும் ஹராமாக வாழ்ந்துவிட்டு நாம் என்னத்தான் பிரார்த்தனை செய்து கதறி அழுதாலும் சரிதான், இறைவன் அந்த பிரார்த்தனைக்கு மதிப்பளிக்கிறது கிடையாது. இது யார் சொன்னது? ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. முன்பு ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு மனிதர் தனக்குண்டான பயணத்தில் போயிட்டு இருக்கிறார், டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். திடீரென்று அவருக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. வந்தால் அதை சமாளிக்கிற தெம்பு அவரிடத்துல இல்லை, அந்த வலிமை இல்லை. அவர் கதறுகிறார், படைத்தவனிடத்துல பிரார்த்தனை செய்கிறார், யார் ரப்பி யார் ரப்பி என்று அலறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் யார் ரப்பி யார் ரப்பி என்று தன்னுடைய இறைவனைத்தான் அழைக்கிறார். அழைத்தது உண்மைதான், அப்பல் கற்றவர் தான், படைத்தவனை மட்டும்தான் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர் தான். ஆனால் இவர் அணிந்திருக்கிற ஆடை ஹராமானதாக இருக்கிறது, ஹலாலானதாக இல்லை. இவர் வைத்திருக்கிற பானம் ஹலாலானதாக இல்லை, ஹராமானதாக இருக்கிறது. இவர் வைத்திருக்கிற சாப்பாடு உணவு ஹலாலானதாக இல்லை, ஹராமானதாக இருக்கிறது. இப்படி வாழ்வு முழுவதையுமே ஹராமாக ஆக்கி கொண்டவர் யார் ரப்பி யார் ரப்பி என்று கேட்டு என்ன பிரயோஜனம் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை விட்டாங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் ஹராமாக வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தான் உண்மையிலேயே அதிகம். யாருமே இல்லை என்றுதான் சொல்ல முடியாது. பல பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இசை ஹலாலாக்கப்பட்டு விட்டது. மனசாட்சி இல்லாமல் மார்க்கம் என்ற பெயரிலும் கூட பள்ளிவாசல்கள் உட்கார்ந்து மேலதாளத்தோடு கொட்டடித்து கும்மாளம் போட்டு கூத்தடிக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இசை கருவிகளை வைத்து அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று கூட மதிப்பளிக்காமல் அதை அவமதித்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற களங்கப்படுத்துகிற காரியங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாயிருச்சு. இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இதற்கு எதிராக யாராவது கருத்தனை செஞ்சிருக்கிறாங்களா? எந்த ஆலிம்களாவது பேசியிருக்கிறாங்களா? எந்த முத்தவலிகளாவது முழங்கி இருக்கிறாங்களா? இதை மக்களுக்கு விளக்கி பேசியிருக்கிறாங்களா? கிடையாது. அப்ப ஹராமான எல்லா வாழ்க்கையும் இசை ஒரு உதாரணம். இசை ஒரே ஒரு உதாரணம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இல்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்ச வருஷங்கள் உருண்டு ஓடிய பிறகும் கூட பின்னாடி வந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரியான நிலையை எங்களால் பார்க்க முடியவில்லை. ஒரு சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு பாவத்தையும் பெரிய பிரம்மாண்ட மலையை போன்று பார்த்தோம். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? ஒரு மூக்கின் மேலே உட்காருகிற ஒரு ஈயை போன்று, ஒரு கொசுவை போன்று அந்த பாவங்களை நீங்கள் அற்பமாக பார்க்கிறீர்கள். ரொம்ப வருஷம் போகல, சஹாபாக்கள் காலம் வந்துவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முடிந்து விட்டது. இந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 தாபியீன்களுடைய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைகிறது. இப்படி தாபியீன்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த காலகட்டத்தில் தான் ஒரு சஹாபி சொல்கிறார்கள், மூக்கின் மேலே உட்காருகிற ஒரு ஈயை போன்ற பாவங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இது உணர்த்துகிற பாடம் என்ன தெரியுமா? பல விஷயங்கள் இருக்கிறது. நாம இன்றைக்கு கதறி கதறி அழுது பிரார்த்தனை செய்கிறோம். ஓகே, அல்லாஹ்வுக்கு தான் கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்கணும், அதெல்லாம் சரி. ஆனால் ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாம் என்னத்தான் கதறி அழுதாலும் அந்த கதறி அழுகக்கூடிய அந்த கேட்கக்கூடிய துவாவுக்கு இறைவன் மதிப்பளிப்பானா மதிப்பளிக்க மாட்டானா தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த எச்சரிக்கை தான். இன்றைக்கு வட்டி இல்லாமல் இல்லை, இன்றைக்கு பல்வேறு ஹராமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை. எதற்கெடுத்தாலும் வட்டி, எதற்கெடுத்தாலும் இசை போன்ற இந்த இஸ்லாம் அனுமதிக்காத காரியங்கள் இருக்குதா இல்லையா? இதை நான் சொல்வதற்கு காரணம், மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் தவறு செய்ய மாட்டாங்க. அவர்கள் கேட்டால் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் மதிப்பை கொடுக்கிறான், அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். அந்த மாதிரியான சில பட்டியல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தராங்க. அதுல ஒன்று, முதலாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலஸ் ஸஃபில் ஊலா. யார் முதல் வரிசையில் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். மலாயிகத்துஹு, மலக்குமார்களும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், பரிந்துரை செய்கிறார்கள், இறைவா இந்த அடியார்களுக்காக முதல் சஃபிலே நின்று தொழுவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அடியார்களுக்கு நீ அருள் புரி என்று மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அமல் நம்ம இடத்துல வாழ்க்கையில் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். மலக்குமார்கள் அவங்க தவறு செய்யாதவர்கள், பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், இறைவனுடைய படைப்பிலே மிக முக்கிய இடத்தை பிடித்தவர்கள் அவர்கள், அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். இவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இவர்கள் சில பேருக்கு பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் இல்லை,
பெரிய பெரிய ஹஜ்ஜி இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? உயிர் தியாகம் செய்கிறவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மலக்குமார்கள் பிரார்த்தனை அது சொல்லலை. ரசூலுல்லாஹ் செய்வாங்க செய்ய மாட்டாங்க, அது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ளது. ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்ணி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த காரியங்கள்ல இது ஒன்று. முதல் சஃபுக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு மதிப்பளிக்கப்படுகிறது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முன்னாடி போனா அது அதுக்கென்று ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுறது கிடையாது. முதல் சஃபுக்கு அதிகமான நாட்டங்கள் இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்களையும் பெருவாரியான பள்ளிவாசல்கள், இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு 50 பள்ளி இருக்கணும் வைங்கள, 50-60 பள்ளி இருக்குது. இப்ப போய் இந்த நொடி போய் பாருங்களேன், எத்தனை பேர் முதல் சஃப்ல தொழுகைக்காக காத்திருக்கிறாங்க. இளைஞர்கள் அதிகமா, சிறுவர்கள் அதிகமா, பெரியவர்கள் அதிகமா, முதியவர்கள் அதிகமா, வயோதிகர்கள் அதிகமா, நோயாளிகள் அதிகமா. எத்தனை பேர் முதல் சஃப்புக்கு மதிப்பிடிக்கப்படுறதே கிடையாது, அதற்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுறதே கிடையாது. ஆனால் முதல் சஃப்புல இருக்கிறவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு அழகான ஒரு நன்மாராயம், இவர்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிகிறான். மலக்குமார்கள் இவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா இவருக்கு நீ அருள் புரி என்று. இறைவனிடத்துல மிகப்பெரிய ஒரு தரஜாவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் இந்த அமல். முதல் சஃப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரியான நிலையெல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, இது மாதிரியான அமல்களுக்கு சீட்டு குலுக்கி போட்டாவது நீங்கள் என்ன செய்வீர்கள்? முண்டி அடிப்பீர்கள். அதில் உள்ள நன்மைகளை தெரிந்து கொண்டால் அது நன்மைகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ரேஷன் கடையில் முதல் ஆளாக போய் 1000 ரூபா வாங்கினா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். மாதம் 1000 ரூபா சில பேருக்கு வருகிறது, எல்லாருக்கும் வர்றது கிடையாது. அது அரசினுடைய கவனமின்மை, அல்லது முதல்ல வாக்குறுதி கொடுக்கும்போது பெரிய அளவில் பேசுனாங்க, அடுத்து போக போக என்ன ஆயிடுச்சு, அவர்களுடைய வித்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வேற. இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு அரசு அலுவலகங்கள்ல முதல் ஆளாக போயிங்கன்னா நமக்கு அவ்வளோ சந்தோஷம். நீ நோயாளியாகவே இருங்கள, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் முதலாளா போயிருந்தா நமக்கு என்ன 10 பேர்ட்ட சொல்லிடுவோம். அன்னைக்கு போய் முதலாளா போனேன், ஊசி போட்டேன், வந்துட்டேன். அந்த நோய் தீர்ந்தது, காய்ச்சல் போனது கூட சந்தோஷம் இல்லை, முதலாளா போனது தான் சந்தோஷம். அப்போ இந்த அளவுக்கு உலகத்தில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, இந்த அளவுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்ல, இதை முன்னுரிமையாக அளிக்கிறோம்ல, இது ஏன் மார்க் விஷயத்தில் வர்றது கிடையாது? நீங்க அப்படித்தானே ஆகி போச்சு. முதல் சஃப்புக்கு எந்த வகையில் தொழுகைக்கு மட்டும் அல்ல, பயான் நிலைகளையும் கூட முன்னாடி சஃப்புக்கு ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு அப்படித்தான் ஆகி போச்சு. இன்னைக்கு எவ்வளவு உரைகளுக்கு ஒரு மாதிரியான ஒரு பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. மார்க்க சபைகள் அவ்வளவு இலக்காரமா? யோசித்து பாருங்கள். பேசப்படுறது என்ன சொந்த கருத்தா, சுய கருத்தா, வாயில வந்த கருத்தா? அல்லாஹ்வுடைய கருத்து, அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற அறிவுரைகள், போதனைகள். இதற்கு கூட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம்? யோசித்து பார்க்கணும். ஸ்கூல்ல ஒரு ஈவெண்ட் வருது, ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க, ஆனுவல் டே நடக்குது, ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது, நம்ம பையன் பார்ட்டிசிபேட் பண்றான், முதல்ல போய் உட்கார மாட்டோமா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் தான் சம்பாதித்து அந்த உழைத்து காசை சேமித்து தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் பார்ப்பதற்கு செல்லும் பொழுது அந்த வீட்டார்கள் எப்படி அந்த அடியாருடைய அந்த மனிதருடைய வருகையை எதிர்பார்த்து சந்தோஷத்தோடு காத்திருப்பாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியார்கள் ஒரு தொழுகையை தொழுது முடித்து திரும்ப வீட்டிற்கு சென்று விட்டு திரும்ப வருவான் என்று அல்லாஹ் காத்திருக்கிறான், சந்தோஷத்தில் இருக்கிறான். இறைவன் சந்தோஷப்படக்கூடிய காரியத்தில் இது ஒன்று. பள்ளிவாசல்கள்ல வந்து நிரம்புறது, குழும்புறது மட்டும் நம்முடைய விஷயம் அல்ல. முதல் ஆளாக போகணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அதிகம் 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 நேசத்திற்குரிய ஒரு இடமாக செலக்ட் பண்ணியிருக்கிறான்னா, ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கிறானா, தன்னுடைய பள்ளிவாசல்கள், தனது பள்ளிவாசலை தான் அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான். அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரொம்ப 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 வெறுக்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்று தெரியுமா? அதுதான் கடை வீதிகள், அஸ்வாக் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய கடை வீதிகள், அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யல, நேசத்தை செலுத்தல, வெறுக்கிறான். ஆனால் தன்னுடைய நேசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசல்களுக்கு வைக்கிறான். இந்த பள்ளிவாசல்கள்ல நம்முடைய இடம் எது? யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு வயோதிகர்கள், முதியவர்கள் அதிகமாக வந்து பள்ளிவாசல்ல கிடக்கிறாங்கன்னா மரண பயம், இதுக்கு மேல என்ன வேலை இருக்குது, இதை தாண்டி என்ன வேலை இருக்குது, அந்த நிலைக்கு வந்துட்டோம். அந்த நிலைக்கு போக வேண்டியதுதான். அது மார்க்கம் தடுக்கல. அதே நேரத்தில் ஏன் இளமை பருவத்தில் ஏன் அந்த சிந்தனை வர்றது கிடையாது? உழைக்கிற தருவாயில ஏன் அந்த சிந்தனை வர்றது கிடையாது? வரணும் தானே. அதெல்லாம் யோசிக்கணும். உலகத்திற்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதை விட 1000 மடங்கு மறுமைக்காக, அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்காக, ரப்புல் ஆலமீனுக்காக நாம் கொடுக்க வேண்டும். அதுல மும்முரமாக பம்பரமாக செயல்பட வேண்டும். இது ஒரு அமல். அதே மாதிரி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற அடுத்த இன்னொரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள், இது சஃப்பு சார்ந்த ஒரு விஷயம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த இன்னொரு விஷயம், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்காக காத்திருக்கணும். இந்த காத்திருக்கிற அமலும் கிடையாது. இன்னைக்கு ஜும்மா தொழுகையே இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, பல பேருடைய வாழ்க்கையில அந்த ஜும்மா தொழுகைக்கு எந்த நேரத்தில் வராங்க, இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கடையை பூட்டவே செய்யறது. அது வரைக்கும் என்ன, அது வரைக்கும் உட்கார்ந்துக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு அவர் பேசி முடிச்சு முதல் முறை இரண்டாவது முறை முடிச்சு சஃப்புக்கு தயாராக நிற்கும் பொழுதுதான் இவங்க வந்து என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலுக்குள்ளே பல பேருடைய வாழ்நாளுடைய அமல், வாரத்தில் ஒரு நாள் கூட மார்க்க சபைகளில் பங்கேற்காத ஒரு அவல நிலை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் தெரியுமா? இது நாள் வரைக்கும் நீங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஜும்மா நாளை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால், அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், தொழுகைக்கு அழைக்கப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள், பள்ளிவாசலை நோக்கி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது, தொழுகைக்கு அழைக்கப்பட்ட பிறகுதான் பள்ளிவாசலை மூடிட்டு நேராக வீட்டுக்கு போறது, அதுக்கு பிறகுதான் குளிக்கிறது, அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறது, சாப்பிடுறது, ட்ரெஸ் மாத்துறது, அதுக்கு பிறகுதான் பள்ளிவாசல். இது எந்த மாதிரியான நிலை? அல்லாஹ் என்ன சொல்லி தந்திருக்கான், வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகைக்கு அழைக்கப்பட்டு தொழுகைக்கு செல்லணும், வியாபாரத்தை விட்டுறணும். வியாபாரத்தையே அல்லாஹ் விடணும்னு சொல்றான்னா இன்னைக்கு இதுல ஒரு விதமான அலட்சியம். இது எந்த மாதிரியான நிலை யோசித்து பார்க்கணும். இதுல ஒரு விஷயம் தான் தொழுகைக்காக காத்திருக்கிறது. முதல் சஃப்பு அது ஒரு அல்லாஹ்வுடைய மலக்குமாரக்கூடிய பிரார்த்தனையை பெற்றுத்தரும். இரண்டாவது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த ஒரு காரியம், தொழுகைக்காக எந்த அடியார் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை எதிர்பார்த்து பள்ளிவாசல்கள் அமர்ந்து தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ இவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, இறைவா இவரை மன்னித்து விடு, அல்லாஹும் மர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு அருள் புரி என்று மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த பிரார்த்தனை ஒரு நாள் நம்ம பெற்றிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அதிகமாக இதெல்லாம் விட்டு நாம என்ன செய்யறோம், ஓராட்டியா பாய் எனக்காக துவா செய்யுங்க, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு படிப்பு ஒழுங்கா வரமாட்டேங்குது, எனக்கு வேலை ஒழுங்கா இல்லை, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து வேலை இல்லாம ஒரு சம்பாத்தியம் ஒழுங்கான முறையில் இல்லை, சம்பளம் கம்மியா இருக்குது, எல்லாத்தையும் எதுக்கு பிரார்த்தனை? மற்ற எல்லாத்தையும் கேட்கிறோம், மற்ற எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அம்மாட்ட, அப்பாட்ட, அக்காட்ட, தங்கச்சிட்ட, அண்ணன்ட்ட, தம்பிட்ட, சொந்த பந்தத்திட்ட, உறவினர்கள்ட்ட பார்க்குற எல்லாத்தையுமே அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, எனக்காக துவா செய்யுங்க, பாய் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, எனக்காக துவா செய்யுங்க. இப்படி மனிதர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய பிரார்த்தனைக்கு ஒரு ஃபில்டர், ஒரு வடிகட்டி அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஹராமாக வாழ்ந்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் அல்லாஹ்வால் அங்கீகாரம் கொடுக்கப்படும். அந்த பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம், அதுக்குண்டான வழிகள் தான் இதெல்லாம், இந்த வாசல்கள்லாம். முதலாவது விஷயம், முதல் சஃப்ல போய் உட்கார்ந்தால் அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அடுத்த விஷயம், தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அழகான அமல். தொழுகைக்கும் பாங்குக்கும் பெரிய டிஃபரன்ஸ், வித்தியாசம் தான் இருக்காது. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம். லுகர் அசர் மாதிரியாக நேரமா இருந்துச்சுன்னா ஒரு 10, 15 ஆகும், 20 ஆகும், 25 ஆகும். அதே மாதிரி ஃபஜ்ரா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் கேப்பு கூட இருக்கும். இந்த ஒரு நேரங்களில் நம்ம தொழுகைக்காக உட்காரும் பொழுது மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, இவருடைய வாழ்க்கையில நீ அருள் செய். யோசித்து பாருங்கள், நாம கேட்கிற பிரார்த்தனையும் மலக்குமார்கள் கேட்கிற பிரார்த்தனையும் ஒண்ணா? ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்லங்க. இறைவனுடைய பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான தெரியல, ஆனால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயம் அதிகமான தரஜா இருக்கும். நம்மளை விட கூடுதலான தரஜா தானே கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த தரஜாவை நாம பெறுவதற்கு இதெல்லாம் இலகுவான வழிமுறைகள். தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அழகான அமல். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை முடிந்து விட்டது. தொழுகை சார்ந்த 3 விஷயம் இருக்கு. தொழுகை முடிந்து விட்டது என்றால் உடனடியாக கிளம்பி செல்கிற ஒரு அவல நிலை இன்னைக்கு இருக்கு. இது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் நம்ம பெரிய அளவுக்கு ஒரு ஏதாவது ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, அல்லது நம்முடைய வேலை, சுய வேலைகள் அப்படின்னா போகலாம். ஆனால் இன்னைக்கு பெருவாரியாக இதெல்லாம் புறந்தள்ளப்படுகிறது. அதனால பேசுகிறோம். இதுக்குண்டான நன்மைகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை முடித்து விட்டால் அந்த நேரத்தை செலவழிக்கிறோம் தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10, நீங்க 1 மணி நேரம் கூட இருங்களேன் அடுத்த தொழுகைக்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கும் மலக்குமார்களை வைத்து பிரார்த்தனை செய்ய வைக்கிறான். அதே துவா தான், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, அல்லாஹும் மர்ஹம்ஹு, இறைவா இவருடைய பாவங்களை மன்னித்து இவருக்கு நீ அருள் செய், இவருக்கு நீ அருள் புரி என்று மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்றாங்க. ஒன்று, முதல் சஃப்ல உட்கார்ந்தால்
முதல் சஃப்ல அமர்ந்தால், அதே மாதிரி இரண்டாவது தொழுகைக்காக காத்திருந்தால், மூன்றாவது தொழுகையை முடித்த பிறகு நாம் எவ்வளவு நேரம் உட்காருகிறோமோ அந்த நேரம் ஃபுல்லா. இந்த மூணுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் மைய கரு. உழு செஞ்சிருக்கணும். உழு முறியாத வரைக்கும் மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. இந்த மூன்று அமல்களில் நாம் அங்கம் வகிக்க வேண்டும். இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் முயற்சி எடுங்க. இதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏதோ வகை செய்தியை மறைச்சிட்டா பிரச்சனை இல்லை, நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த அமல்கள் தெரிஞ்சிருச்சு தானே, இது இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்போ ரசூலா இது மாதிரியான முக்கியத்துவம்லாம் கொடுத்துருக்கத்தானே செய்கிறாங்க. ரசூலா காலத்தில் சில சஹாபாக்கள் லுகருக்காக வருவாங்க, அசரையும் முடிச்சுட்டு போவாங்க. சில பேர் மக்ரிப் இஷா எல்லாத்தையும் தொழுதுட்டு போவாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க, அவ்வளவு நேரம் உட்காருவார்கள். இது ஒரு நாள் நடந்த செய்திகள் அல்ல, பல நாட்கள் பல மாதங்கள் தொடர்ச்சியாக நடந்த சில சஹாபாக்களுடைய வீடுகள் ரொம்ப தொலைவில் இருக்கும். தொடர்ச்சியாக இதே நிலையில தொழுகைக்காக வருவார்கள், அமர்வார்கள், திக்ர் செய்வார்கள், துவா செய்வார்கள், உழு முடிந்தால் உழுவை செய்வார்கள், மீண்டும் அமர்வார்கள், மீண்டும் அடுத்த தொழுகை. இப்படியே வேலை இல்லாத நாட்கள்ல இது மாதிரியான காரியங்களையாவது ஈடுபடணும். நமக்காக நம்ம பிள்ளை செய்கிற துவாவை விட, மனைவி செய்கிற துவாவை விட, பெற்ற தாய் தகப்பன் செய்கிற துவாவை விட, நம்மளோடு கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி செய்யக்கூடிய துவாவை விட மலக்குமார்களுடைய துவாவுக்கு ஒரு படி மேலான தரஜா, ஒரு படி மேலான முக்கியத்துவம் இறைவனால் வழங்கப்படும். இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தொழுகை சார்ந்த இந்த விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும், ஆர்வம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற இன்னொரு அமல், இது பெரிய அமல்லாம் கிடையாது, இது எல்லாமே காசு கொடுத்து செய்கிற மாதிரியா இருக்குது, கஷ்டப்படுற மாதிரியா இருக்குது, போர்க்களத்தில் இறங்கி போய் போர் புரிகிற மாதிரியான பெரிய விஷயங்கள் கிடையாது. சாஃப்டா சின்ன சின்ன விஷயங்கள், நேரத்தை செலவு பண்ணா போதும், பெரிய பெரிய அமல்கள் நமக்கு கிடைச்சிடும், பெரிய பெரிய நன்மைகள் கிடைச்சிடும். அதுல ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்தாலி அஹீஹி பி தஹரில் கைப், யார் மறைவான கண்ணுக்கு உட்பட்ட இடத்துல இல்லாத ஒரு சகோதரருக்காக பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த மனிதர்களுக்காக காலல் மலக்குல் முவக்கல், அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மாணவர் இருந்து கொண்டு என்ன செய்வார்னா, ஆமீன் வலக்க பி மிஸ்லின் என்று துவா செய்வார். அது நடக்கட்டும். ஒரு ஆளுக்கு நோய்வாய்ப்படுறாருன்னு வைங்களேன், அவருக்காக துவா செய்கிறது. ஒரு ஆளுக்கு திடீர்னு விபத்து வந்துருச்சு, அவருக்காக துவா செய்கிறது. ஒரு ஆளுக்கு திடீர்னு மவுத்தாயிட்டாரு, இவருக்காக துவா செய்கிறது. ஒரு மனிதர், அது தாயோ தந்தை எல்லாருமே அடங்குவார்கள், சொந்த பந்தம் மட்டும் அல்ல, மற்றவர்களும் அடங்குவார்கள், பெற்றவர்களும் அடங்குவார்கள். யாருக்காக நாம் துவா செய்தாலும் இந்த மலக்குமார்கள் சில பேர் வந்து அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட மலக்கு வந்து என்ன செய்வார்கள், இறைவனத்தில் நம்மிடத்தில் சொல்வார்கள், உனக்கு அது நடக்கட்டும், ஆமீன் வலக்க பி மிஸ்லின், அதே போன்று உனக்கும் நோய்வாய் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையணும், நோய்வாய்ப்படாத ஒரு வாழ்க்கையை நீ அடையணும். அதே மாதிரி நம்ம என்ன பிரார்த்தனை, இறைவா இவருக்கு நீ என்ன செய், பாவத்தை மன்னிச்சது, இவருடைய தீமைகளை மன்னிச்சது, இவர் வாழ்க்கையில இறைவா கடனால ரொம்ப கஷ்டப்படுறாரு, இறைவா இவருக்காக நீ செல்வத்தை பெருக்கிக் கொடு. மற்றவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்தால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இது ஈஸியான வழிமுறை. நமக்காக பிரார்த்தனை செய்யறது சுயநலம், அது இருக்கணும் தான், அது கூடாது என்று அல்ல. பிற மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற இந்த மார்க்கத்துல சொல்லி தந்திருக்கிற ஒரு அழகான அமல், பிற மக்களுக்காகவும் துவா செய்கிற ஒரு பழக்கம். இன்னைக்கு மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்மிடத்துல துவா செய்ய சொல்லியிருப்பார்கள், சொல்லியிருக்கிறோமா, கேட்டிருக்கிறோமா? கட்டின மனைவிக்கு, பெற்றெடுத்த பிள்ளைக்கு, தாய் தந்தைக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தங்கச்சிக்கு, நண்பர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, உறவினர்களுக்கு, வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பேர் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லியிருப்பாங்க, நண்பர்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லியிருப்பாங்க. வேலை இல்லை பாய், ரொம்ப நாளா கஷ்டப்படுறேன், எனக்காக துவா செய்யுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க என்னுடைய சொந்த பந்தம், அவங்களுக்காக துவா செய்யுங்க. எவ்வளவு மவுத்து செய்தி எவ்வளவு வந்திருக்கும், எத்தனை பேருக்கு நாம் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் என்ன நினைக்கிறோம், எனக்கே துவா செய்ய நேரம் இல்லை, உனக்கு நான் என்ன செய்யும் அப்படி நினைக்கிறோம்ல. அதுக்குத்தான் மார்க்கம் ஒரு தடுப்பை வைக்கிறது. அவனுக்காக நீ பிரார்த்தனை செய்தால் உனக்கும் அது போன்ற ஒரு நன்மை கிடைக்கும். அவனுக்கு செல்வம் வேணும் துவா செய்யா, உனக்கு செல்வம் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அவனுக்கு பிள்ளை வேணும் துவா செய்யா, உனக்கு அல்லாஹ் அந்த பிள்ளை செல்வத்தில் குறை வைக்க மாட்டான். மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள், உனக்கும் அது கிடைக்கும், கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ்விட்ட பரிந்துரை செய்கிறார்கள். இந்த பிரார்த்தனை என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களுடைய பிரார்த்தனையோடு ஒப்பிடக்கூடாது. இது வேறு, அது வேறு. மனிதர்களுடைய பிரார்த்தனை வேறு, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை வேறு. ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி, பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு மதிப்பளிக்கிறானோ இல்லையோ, அவர்களுக்கு மதிப்பளிப்பான். ஏன்? லா யஹ்சூன் அல்லாஹ் மா அமரஹும், அவர்கள் கட்டளையிடப்பட்டதை மட்டும்தான் செய்வார்கள், அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். வ யஃஅலூன மா யுமரூன், எதை அல்லாஹ் கட்டளையாக
அம்ருகளாக இறக்குகிறானோ அதை மட்டும் நிறைவேற்றுவார்கள். அதனால் அவர்களுக்கு முக்கியத்துவம். இதை புரிந்து கொண்டு இந்த மாதிரியான அமல்களை செய்யணும். பிற மக்களுக்கு நம்ம பிரார்த்தனை செய்யறதே கிடையாது. அதிகமாக நமக்கே பிரார்த்தனை செய்யறது கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏதோ ட்ரெயினை பிடிக்க போற மாதிரி, ஃபிளைட்டை பிடிக்க போற மாதிரி வேக வேகமா தொழுது முடிச்சுட்டு ஓடக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். ஏன் இப்படி இந்த நிலை? தொழுதால் மட்டும் போதுமா? தொழுகை கடமைதான். மற்ற விஷயங்கள்ல யார் ஆர்வம் காட்டுறது? அந்த செயல்பாடு நம்ம வாழ்க்கையில் ஏன் இல்லாமல் போனது? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்லறங்களில் இருந்து எந்த ஒன்றையும் நீங்கள் அலட்சியமாக நினைச்சிடாதீங்க. எல்லாம் சின்னது, இதெல்லாம் அற்பமானது, நான் பெருசா செய்வேன் சின்னதையெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா மறுமையில போய் அல்லல் படுபவர்கள் நீங்கள் தான். ரசூலுல்லாஹ் அதனால தான் ரத்தின சுருக்கமாக ஒரே வார்த்தையில் வடிவமைத்து விட்டார்கள். சொன்ன வார்த்தை, எந்த ஒரு நல்ல காரியங்களையும் நீங்கள் அற்பமாக நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் யார் செய்வா? இதெல்லாம் யாராவது செஞ்சுட்டு போகட்டும், நான் பெருசா தான் செய்வேன், கொடுத்தா கோடியை தான் நான் வந்து தர்மம் செய்வேன். இப்படியா? இருக்கிறத தர்மம் செய்யணும்ல, முதல்ல இருக்கிற விஷயங்களை முதல்ல செய்யணும்ல. எனக்கு கோடி வரட்டும், அதுக்கு பிறகு தர்மம் செய்யறேன்னா, கோடி வர்றதுக்கு முன்னாடி மவுத்து நமக்கு ஓடி வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. அப்ப இருக்கிற வரைக்கும் முதல்ல நம்முடைய வாழ்க்கையை செலுத்தணும். அதுக்குண்டான அந்த வட்டத்திற்குள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால் எந்த அளவுக்கு அமல் செய்ய முடியுது அதை வெளிப்படுத்தணும். அதுக்கு பிறகுதானே மற்றதெல்லாம். சக்திக்கு அப்பாற்பட்டதையே கற்பனை செய்து பழக ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு ஃபியூச்சருக்காக சேர்க்கிறவர்கள் எவ்வளவு பேர்? வருங்காலத்தில் என் பிள்ளை காப்பாற்றுவான், அவனுக்கு படிப்பு, வருங்காலத்தில் என் பிள்ளை வந்து என்னைய வச்சு நல்ல வகையில் பாதுகாப்பான், அதுக்கு வீடு வாசல் சொத்து பத்து நகை நட்டு சேமிப்பு அத்தனையுமே கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. கண்ணுக்கு முன்னாடி இல்லாத, அதுக்காக சேமிக்கணும், நான் கொஞ்சம் சேமிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிற வாழ்க்கையை இழந்துட்டு வருங்காலத்துக்காக சேமிக்கிறோம் பெரிய கனவு. நாளைக்கு உசுரோடு இருப்போமானே தெரியாதே, உத்தரவாதமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பெரிய அளவுக்கு நாம அந்த அளவுக்கு ஏன் போகணும்? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் சேமிச்சு வச்ச சேமிப்பு எவ்வளவு? சொத்து பத்தி எவ்வளவு? விட்டுட்டு போனது எவ்வளவு? ஒரு 30 ட்ரெஸ் இருந்திருக்குமா ரசூலுல்லாஹ் இறக்கும் போது? 10 கூட இல்லை. ரசூலுல்லாஹ் இறக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வச்சிருந்த ட்ரெஸ் 10 கூட கிடையாது. வீடு தொழுதால் தூங்கி கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவியினுடைய காலில் சஜிதா செய்ய வேண்டிய நிலை, தன்னுடைய கரத்தால் விரலால் ரசூலுல்லாஹ் ஒரு குத்துவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலை மடக்குவார்கள், சஜிதா செய்வார்கள். இப்படித்தான். வீடு அவ்வளவு பெருசு இல்லை. தலை கவசத்தை அடைமானம் வைத்த நிலையில் தான் ரசூலுல்லாஹ் மரணத்தை தழுவினார்கள். அதை மீட்க கூட இல்லை. அது கடன் அல்ல. சில பேர் கடன் புரிஞ்சுக்கிறாங்க. அது கடன் அல்ல. அடைமானம்னா என்ன செய்வோம்? நம்ம ஒரு தங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு நிகரான ஒரு பணத்தை வாங்குவோம். அந்த தங்கத்தை மீட்ற வரைக்கும் அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அதே பணத்தை கொடுத்து நம்ம தங்கத்தை வாங்கி, இதுதான் இது ஒரு பண்ட பரிமாற்றம் மாதிரி அந்த காலத்தில் உள்ளது. இன்னைக்கும் இருக்கு. ஒரு அடமானம் வச்ச நிலையில தன்னுடைய தலைக்கவசம் தலையில வச்சிருக்கிற அந்த கவசத்தை ரசூலுல்லாஹ் அடமானம் வச்ச நிலையில் தான் மரணித்து போனார்கள். சேமிப்பு இல்லை, பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லை, சொத்து பத்தி இல்லை, நகை நட்டு இல்லை, ஆபரணங்கள் இல்லை, வீடு வாசல் மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள் எதுவுமே இல்லை. ஃபியூச்சருக்காக ரசூலுல்லாஹ் சேமிச்ச சேமிப்புன்னு எதையுமே காட்ட முடியாது. நம்ம சேமிக்கிறது ஹராம்னு இஸ்லாம் சொல்லி தரல. சேமிக்கலாம். ஒரு நம்முடைய பலம் அதெல்லாம் யோசிக்கணும்ல. இயல்பு வாழ்க்கையை விட்டுட்டு அப்படி என்ன எதிர்காலத்துக்கு, நிகழ்காலத்துக்கு முதல்ல பார்க்கணும்ல. நிகழ்காலத்தில் உண்டான சில பேர்லாம் சாப்பாட்டுக்கு கூட செலவு பண்றதுக்கு வருத்தப்படுறாங்க. இல்லை, சேமிப்பு முக்கியம், குடும்பத்தை பார்த்துக்கணும், சாப்பிட்றதே கிடையாது. வெளிநாட்டில் உள்ள நிலைமை என்ன தெரியுமா? கால சாப்பாடு என்பதையே கபருக்குள்ள போட்டு புதைச்சிட்டாங்க. கால சாப்பாடு அதெல்லாம் யார் சாப்பிட்றது? வீட்டுக்கு காசு என்ன பண்ணல, மனைவி பிள்ளைகள் அதெல்லாம் முக்கியம். இதுக்காக இருக்கிற வாழ்க்கையை இழந்துட்டு அங்கிருந்து வரும் பொழுது அப்படியே ஒரு நோஞ்சாடு போன்று ஒரு உடம்பெல்லாம் உருகி உடம்புல பல நோய்களோடு வந்து இறங்கக்கூடிய மக்கள் பல பேர் இருக்கிறாங்க. இல்லைன்னு யாருமே சொல்ல இயலாது. உண்மையிலேயே அப்படித்தான். இருக்கிறதை இழந்து விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் ஏராளமான சிரமங்களை தோளில் சுமந்து கொண்டுதான் ஊரிலே வந்து இறங்க முடியும், பல பேரை காட்ட முடியும். சில இளைஞர்கள் ஒரு 20, 24, 25 வயசுலேயே அந்த ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக்ல நம்ம ஊரை சார்ந்தவர்கள் இறந்திருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊரை சார்ந்தவர்கள் 24 வயசு 25 வயசுல. கடந்த கால வரலாறுகள் எல்லாம் யோசித்து பாருங்கள்.
இந்த மாதிரியான அளவுக்கு, இந்த அளவுக்கு உலக விஷயத்துல மூழ்கக்கூடியவங்க இருக்கிற வாழ்க்கைக்கு கொஞ்சம் சேமித்து பாருங்கள். இருக்கிற வாழ்க்கையை முதல்ல மகிழ்ச்சியோடு இஸ்லாத்தோடு ஹலாலான வாழ்க்கையாக வாழ்ந்து கழிக்கணும். இதுக்காக நீங்கள் முயற்சி செய்யணும். இந்த அமல்கள் இதெல்லாம் நமக்கு காட்டுகிறது பிற மக்களுக்கு செய்யக்கூடிய துவா. இது 4வது விஷயம். 3 விஷயம். முதல் சஃபு, தொழுகைக்காக காத்திருக்கிறது. தொழுகை முடிந்த பிறகு எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அதுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. 4வது சொல்லி தந்த விஷயம் என்னது? பிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களுக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றாங்க? துவா செய்றாங்க. இறைவா, இவருடைய கஷ்டத்தை போக்கு, இவர்கள் கேட்ட துவாவை நிறைவேற்றி கொடு, இவர்களுக்கும் கிடைக்கட்டும் என்பதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இது மாதிரியான பிரார்த்தனைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயங்களை அமல்படுத்தியாக வேண்டும், செயல்படுத்தியாக வேண்டும். அதே போன்று கடைசியாக மலக்குமார்கள் செய்யக்கூடிய இன்னொரு துவா. ஒவ்வொரு நாளுமே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளுமே 2 வானவர்கள் மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். இறங்கியவுடன் அஹதுகுமா அவர்களில் ஒருவர் படைத்தவரை பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா, தர்மம் யார் செய்கிறாரோ அவருக்கு நீ கொடுத்து அருள் செய், அவருக்கு நீ என்ன செய், உன்னுடைய பிரதிபலனை வாரி வழங்கேன். அதே மாதிரி அதுல இன்னொருவர் சொல்கிறார், இன்னொருவர் சொல்கிறார், அல்லாஹும்ம ஆத்தி மும்சிகன் தலஃபா, யார் தர்மம் செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நீ அழிவை ஏற்படுத்து என்று பிரார்த்தனை செய்றாங்க. 2 மலக்குமார்கள் வானத்திலிருந்து டெய்லி இறங்குறாங்களாம். தினந்தோறும் இறங்கி யார் அன்றைய தினம் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவா நீ பிரதிபலனை அதிகப்படுத்து, யார் அன்றைய தினம் தர்மம் செய்யலையோ இறைவா அவருக்கு நீ என்ன செஞ்சிரு, அவருடைய பொருளை தடுத்து வைத்துக் கொள்றதுனால அவருக்கு நீ அழிவை ஏற்படுத்து என்று மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையையும் நற்செய்தியையும் சேர்த்து சொல்லி தராங்க. தர்மம் செஞ்சா உனக்கு பிரதிபலன் கிடைக்கும், தினந்தோறும் செய்யணும். அது 1 ரூபாயோ 1 கோடியோ உன்னுடைய சக்திக்கு உட்பட்டு நீ செய்யலாம். அதே நேரத்தில் தர்மம் செய்யாமல் வச்சுக்கிட்டே நீ வஞ்சகம் பண்ணா உனக்கு உன்னுடைய பொருளை அளிக்க வேண்டும் என்று மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இதெல்லாம் கவனிக்கணும். இந்த அமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இன்னைய தினம் நம்ம எத்தனை பேருக்கு தர்மம் செஞ்சிருக்கோம்? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு பேர் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் வாழ்வாதாரத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் நாள்தோறும் வழி தெரியாமல் விழிவிதுங்கி நிற்கக்கூடியவர்கள் எக்கச்சக்கம். சாப்பாட்டுக்கு இயங்குபவர்கள் எக்கச்சக்கம், மருத்துவ உதவிக்காக இயங்குபவர்கள் எக்கச்சக்கம் உண்மையிலே இருக்கிறாங்க. நீங்க நம்ம பார்க்காத பல பேர் இருக்கிறாங்க. கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், அனாதைகளாக இருக்கிறவர்கள் நம்ம ஊர்ல, ஏதோ வெளியூர், அந்த மாவட்டம், அந்த ஊர், அது அல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல்களை கூட நம்ம புரிந்து கொள்ளாமல், பார்க்காமல், இவர்களுக்கு உதவி செய்யாமல், நம்மளால் உண்டான உத்வேகத்தை கொடுக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு நாம் பயணிக்கிறோம் என்றால் நாம் யார்? இந்த மக்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் கொடுக்கிற எச்சரிக்கை. நீங்கள் இது மாதிரியான ஒவ்வொரு நாளையும் கழிக்க உங்களுடைய பொருள்களையும் உங்களுடைய செல்வங்களையும் அளிக்க வேண்டும் என்று மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஏன்? கையில் இருந்தும் அதை கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் தடுத்து வைத்துக் கொள்கிறீர்கள். அதனால் நீங்க மனசாட்சியை கொண்டு சொல்லி பாருங்கள், யோசித்து பாருங்கள். நம்ம தெருக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் வாழ்வாதாரத்தை தேடி வெளிநாடுகளுக்கு பயணம் செல்கிறார்கள். எல்லோருமே நல்ல நிலைமையில் இருக்கிறது கிடையாது. பல பேர் சிரமப்படுறாங்க. ஆனால் சில பேர் நல்ல நிலைமையிலும் இருக்கிறாங்க. வாரத்துல ஒரு வீக்கெண்ட்ல, ஒரு வாரத்தினுடைய இறுதியில குடும்பத்தோடு நல்ல உயர் ரகமான சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு, சுவைப்பதற்கு செல்லக்கூடியவர்கள் எக்கச்சக்கம். அதை ஹராம் என்று சொல்லல. ஆனால் அதே தெருக்கல்ல சாதாரண ஒரு இட்லி வாங்கி சாப்பிடுறதுக்கு வழி இல்லாமல் எவ்வளவு ஏழை குழந்தைகள் இருப்பாங்க, எவ்வளவு மக்கள் இருப்பாங்க. உண்மையிலே பார்க்கப்படுதா? யாராவது பார்க்கிறாங்களா? மக்களும் பார்க்கறது கிடையாது. அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் என்று நடத்தக்கூடியவர்களும் பார்க்கறது கிடையாது. இதுதான் வேதனையும் பெரிய வேதனை. ஓட்டுக்காக வீட்டு வாசல் தேடி வரக்கூடியவர்கள் மக்கள், அவர்கள் கூட இந்த மக்களுடைய நாள் ஒவ்வொரு நாளும் எப்படி செல்கிறது தெரிகிறது கிடையாது. ஏதாவது ஒரு விபத்து நடந்தா தெருவே அப்படியே பரபரப்போடு காட்சிப்படுத்தப்படும். மற்ற நாட்கள்ல ஏழை மக்களுடைய நிலை என்ன, அதை பார்த்தாங்களா? எவ்வளவு பள்ளிவாசல்கள் நம்ம ஊர்ல இருக்குது, யோசித்து பாருங்களேன். யாராவது இறங்கி, எந்த நிர்வாகமாவது இறங்கி, இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, வாடகை இவ்வளவு வருகிறது, ஏழை மக்களை நாம் காப்பாற்றுவோம். நம்ம ஊர்ல இன்றைக்கு ஒற்றுமை இல்லையே. தர்மம் செய்வது ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தனி
எல்லாருக்குமே இதுதான் நிலை. பொருளாதாரத்தை கையில வச்சுக்கிட்டு அப்படி என்ன யாருக்கு சேர்த்து யாருக்கு கொடுக்க போறோம்? ஊருடைய நிலையை கூட பார்த்து அதற்காக ஈடு செய்ய முடியாமல் அவர்களுக்கு உண்டான வழிவாய்க்காலை ஏற்படுத்தாமல் அப்படி என்ன யோசித்து பாருங்கள். எவ்வளவு பள்ளிவாசல் இருக்குது, எவ்வளவு கடைகள் இருக்குது, எவ்வளவு வருமானம் வருகிறது. ஏன் ஏழை மக்களுக்கு பார்க்கிறதே கிடையாது? ஏன் நம்ம ஊர்ல ஏழை மக்களே இல்லையா? இந்த ஏழ்மை நிலை அதிகரிக்கத்தான் இஸ்லாம் ஹராமாக்கிய காரியங்களின் பக்கம் பல பேர் செல்கிறார்கள். பீடி சுத்துற தொழில் என்ன ஹலாலா? பீடி சுத்துறது ஹலாலா? பிறருடைய உடலை சேதப்படுத்தி நாசமாக்குகிற வேலை அது. இதை துடை தெரிவதற்கு என்ன வழிவகைகள் செய்யப்பட்டுச்சு இந்த ஊர்ல? யோசித்து பாருங்களேன். ஆளாளுக்கு நான் ஒரு அமைப்பு, நான் ஒரு இயக்கம். என்னத்த சமுதாயத்தில் என்ன மாற்றம் வந்துருச்சு? நாற்றம் தான் இருக்குது, மாற்றம் ஒன்றும் வரல. தெருக்கு தெரு பள்ளிவாசல் சரி, ஹராம்னு சொல்லல. இதை வைத்து அந்த தெருக்கு என்ன பலன், என்ன பிரச்சனை கலைந்து எடுக்கப்பட்டுச்சு? பஞ்சாயத்து மட்டுமா பார்க்கறதுக்கு நிர்வாகம்? பஞ்சாயத்து பார்க்கறதுக்கா பள்ளிவாசல்? பிரச்சனைகளை தீர்க்கிறது கிடையாது, ஏழ்மை நிலையை போக்குறது கிடையாது, பசியால் துடிக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யறது கிடையாது. ரசூல் அப்படித்தான் நிர்வாகம் பண்ணாங்க. பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே முத்தவல்லி போஸ்ட்ல உட்கார்ந்து ஆட்டம் போடுறதுக்கா? ரசூல்லா உருவாக்கிய மஸ்ஜித் நபவியை வைத்துத்தான் அன்சாரி தோழர்கள் பல மக்களுக்கு உதவி புரிந்தார்கள். திண்ணை தோழர்களாக இருந்த அஸ்ஹாபு சுஃபா 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில் தங்கித்தான் தங்களுடைய வயிற்று பசியை போக்கிக் கொண்டார்கள். இந்த மாதிரியான நிலை இல்லை இன்னைக்கு. பசியில போக்கி செத்து போனாலும் பரவாயில்லை, நாசமாய் போனாலும் பரவாயில்லை, கண்டுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் என்ன ஆச்சு தெரியுமா? பல பேர் இன்றைக்கு ஏழ்மை நிலை தாங்க முடியாமல் வட்டியின் பக்கம் தள்ளப்படுகிறார்கள். வட்டியை செலுத்த முடியாமல் அனுதினமும் நொம்பலப்பட்டு ஒரு விதமான மன நோய்க்கு ஆட்பட்டு பல பேர் சாகடிக்கப்படுறாங்க. மறைமுகமாக தற்கொலையின் பக்கம் போகக்கூடிய மக்கள் அதிகம் அல்ல. ஆனால் இது மாதிரி மன நோய்களுக்கு ஆட்பட்டவர்கள் எத்தனை பேர், எவ்வளவு பேரிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தர்மம் செய்யக்கூடிய விஷயம் தனி மனுஷனுக்கும் பொருந்தும், ஒவ்வொரு பள்ளிவாசல் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், நிர்வாகம் வச்சிருக்கிற ஒவ்வொரு தலைவனுக்கும் பொருந்தும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சும்மா நிர்வாகத்தை கஜானாவை நிரப்புறது மட்டும் வேலை பார்க்கல, கொடுத்துத்தான் மகிழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் ரமலான் மாசம்லாம் வந்துருச்சுன்னா வாரி வழங்குவார்கள். தனக்கே நெருக்கடி ஏற்பட்டாலும் கூட கையில் இருந்த பொருட்களை தர்மம் செய்யக்கூடிய ஒரு தலைவனாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். இன்றைக்கு அந்த மாதிரி இல்லையே, யோசித்து பார்க்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற இன்னொரு கடைசியான அழகான ஒரு அமல், நீங்கள் தர்மம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படுவதற்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நீங்கள் தனி மனுஷனோ அல்லது இயக்கமோ அல்லது அமைப்போ அல்லது ஜமாத்தோ அல்லது அரசியல் கட்சியோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தர்மம் செய்யாமல் உங்களுடைய பொருட்களை தடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா இந்த பொருளாதாரத்தை, இந்த செல்வத்தை நீ அழிச்சிரு. மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு நாம் அஞ்ச வேண்டும். அதே நேரத்தில் தர்மம் கொடுத்து மலக்குமார்கள் நமக்காக அருள் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று அந்த பிரார்த்தனை நாம் எதிர்பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு சங்கைக்குரிய ஒரு அமல்களை எல்லாம் நமக்கு வாழ்க்கையில மிளக்கூடிய ஜொலிக்கக்கூடிய அமல்களாக வெளிப்படுத்தணும். இது நாள் வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நாட்டத்தை தேட்டத்தை செலுத்தி இதை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் மலக்குமார்களுடைய பிரார்த்தனையோடு நன்மாராயத்தை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.